Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா நம்ம ஆரி ரிங்கில் வந்து எப்படி நம்மளோட துணியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எப்பவுமே நீங்கள் ரிங்கு வாங்கினீங்கன்னா நல்லா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்கன்னா, நம்ம பாவாடையில் வந்து நாடா தேய்ப்பாங்க பார்த்தீங்களா, பட்டை நாடா ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாடாவை வாங்கி இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விடாமல் சுற்றி வச்சுக்கோங்க. ஸோ எதுக்காகனா நம்ம இது மேலே துணியை போட்டு டைட் பண்ணுறப்போ துணி டேமேஜ் ஆகும். ஸோ அந்த டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த உள்ளே இருக்க ரிங் ஓகேவா, இன்னர் ரிங், இது வந்து உள்ளே இருக்க ரிங்கு, இது வெளியே இருக்க ரிங்கு. ஸோ இந்த ரிங்கில் மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, நாடா சுற்றி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்றதை பாருங்கள். துணியை வந்து நல்லா சுற்றி டைட் பண்ணும்போது பார்த்து டைட் பண்ணுங்கள். எல்லாம் துணி கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்கலாம். நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். ஓகே, எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஓகே, ரிங்கு தனித்தனியாக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க ரிங்கை வந்து கீழே வச்சுருங்க. அது மேலே நீங்கள் யூஸ் பண்ணுற கிளாத்தை போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த ரிங்கில் வந்து இங்கே ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, டைட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரூ கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப பண்ணிக்கோங்க, லைட்டாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு லூஸ் பண்ணிவிடுங்க. அதை லூஸ் பண்ணிவிட்டிங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், அதை ஃப்ரேம் கிளாத் மேலே வைங்க. வச்சுட்டு சுற்றி அழுத்தி விடுங்க. ஓகே, ஃபிட்டாக ஆகிடும். அதுக்குள்ளே டைட் ஆனதும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், எடுத்து ஸ்க்ரூ கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்போ டைட் பண்ண போகிறீங்களா துணி, அதனால் கொஞ்சம் இது கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம துணியை டைட் பண்ணுறதுக்கப்புறம் இதை டைட் பண்ணோம். லைட்டாக கொஞ்சம் இந்த ரிங்கு கலண்டாத அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, துணியை வந்து சுற்றி கழட்டுங்க. சரி, சுற்றி டைட் பண்ணி விடுங்க. எந்த டைரெக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே டைரெக்ஷனில் போயிட்டே இருங்க. கொஞ்சம் ரிங்கு உங்களுக்கு லூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு துணியை சுற்றி டைட் பண்ணுங்கள். எங்கேயும் சுருக்க விழாமல் பார்த்துக்கோங்க. எல்லா ஃபிங்கர்ஸும் கீழே வச்சுட்டு கட்டப்பரலில் மட்டும் மேலே வச்சு அதை வச்சு டைட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் டைட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் இந்த ரிங்கை வந்து இன்னும் டைட் பண்ணிக்கோங்க. ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு மறுபடியும் சுற்றி கொஞ்சம் துணியை டைட் பண்ணிக்கோங்க. எங்கே லூஸாக இருக்காமல் இருக்கோ அங்கே இழுத்துட்டு நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல. நீங்கள் துணி டைட்டாக ஆச்சுன்னா இந்த இடம் ரொம்ப இதுவாக இருக்கும், இப்படி உள்ளே இறங்காது. ஸோ லூஸாக இருக்குன்னு அர்த்தம். பார்த்தா தெரியும் உள்ளே இறங்குது பாருங்கள். ஸோ நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா டைட் ஆகிடுச்சுன்னா இப்படி அடித்து பாருங்கள், சவுண்ட் கேட்கும். அப்படி சவுண்ட் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஒர்க் பண்ண ட்ரை பண்ணீங்களோ அதை ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.